Hi friends, welcome to DevOps Tech Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ விண்டோஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி அதை பூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோஸ்லாம் நம்ம போட்டுட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் ஓஎஸை எப்படி ஒரு லேப்டாப்லேயோ இல்லை ஒரு கம்ப்யூட்டர்லேயோ போடுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம். நீங்கள் பூட் பண்ண பென்ட்ரைவ் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பென்ட்ரைவை லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களோட பூட் மெனு எதுவோ அதை நீங்கள் கூகுள்லேயோ இல்லை ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எங்களோட நோவா பட்டனோட மெனு பார்த்திங்கன்னா சைடில் பின்னு வச்சு குத்தணும். ஸோ குத்தணும் அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எங்களோட நோவா பட்டன் ஓப்பன் ஆகிடுச்சா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பூட் மெனு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போட்ட இன்சர்ட் பண்ண பென்ட்ரைவ் இருக்கும். ஸோ அதுக்கிட்ட என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விண்டோஸோட லோகோ வரும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இது ரொம்ப நேரம் டைம் ஆகலாம். ஏன் அப்படின்னா இப்போ தான் பென்ட்ரைவில் இருக்க விண்டோஸ் லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப் வரும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்திங்கன்னா நம்மள லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதான் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சைடில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ ஸ்பீட் ஃபார்வர்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட அக்ரிமெண்ட், அதாவது லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐ அக்ரி அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப்பாக இன்ஸ்டால் பண்ணலாம். ஒன்று கஸ்டம் இன்ஸ்டாலேஷன், இன்னொன்று அப்கிரேட் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் பண்ணால் தான் க்ளீன் இன்ஸ்டாலேஷன். ஸோ கஸ்டம் இன்ஸ்டாலேஷனுக்கு என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பார்ட்டு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் பிரிக்கணும். ஸோ எந்த டிஸ்க், அதாவது நம்ம இதில் பார்த்திங்கன்னா லோக்கல் டிஸ்க் இருக்கும்ல, ஸோ அதுதான். ஸோ இதை எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இதில் எல்லாம் நிறையா பார்ட்டிஷன் இருக்கும். எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ டெலீட் பண்ணதுக்கப்புறம் 2 டிஸ்க்கு மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே மேக் பண்ணிக்கும். ஸோ எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி விட்டுருங்க. ஸோ டெலீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இருங்க, டெலீட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடணும். ஒன்று கூட நம்ம விடக்கூடாது. ஸோ எல்லா பார்ட்டிஷனையும் டெலீட் பண்ணிடணும். டெலீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம ஹார்ட் டிஸ்கோட ஃபுல் ஸ்டோரேஜ் அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இதில் நியூ அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வேல்யூ என்ட்ரு பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் என்ன வேல்யூ நம்ம என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா, இப்போ எனக்கு 200 ஜிபிக்கு நான் ஓஎஸ் போட போகிறேன் என்னோடய ஹார்ட் டிஸ்கில். ஓகேவா. ஸோ அதனால் 200 × 1024 அப்படின்னு சொல்லி நம்ம என்ட்ரு பண்ணணும். ஸோ என்ட்ரு பண்ணும்போது ஒரு வேல்யூ வரும் தெரியுமா. ஸோ இந்த வேல்யூவை தான் நம்ம அந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணணும். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அதை அப்ளை அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓகே கேட்கும். ஸோ என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நியூ கொடுத்து அப்ளை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ரைமரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குதா பாருங்கள். ஸோ இருந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம 200 ஜிபிக்கு தானே ஓஎஸ் போட போகிறோம். ஸோ அதனால் 200 ஜிபியை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓஎஸ், அதாவது நம்ம பென்ட்ரைவில் பூட் பண்ணோம் தெரியுமா, அந்த ஓஎஸ் இதில் காப்பி ஆகும். ஸோ இது ரொம்ப நேரம் டைம் ஆகலாம். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்பீட் ஃபார்வர்டாக இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இது ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் பாருங்கள். ஸோ கரெக்டாக ஸ்கிப் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க அதுக்குன்ட்டு. ஓகே. ஆனால் மோஸ்ட்லி வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறது தான் நல்லது. ஓகேவா. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேப்டாப் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ ரீஸ்டார்ட் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு திருப்பியும் ஒரு லாங்குவேஜ் செட்டப் அந்த மாதிரி வரும். அதாவது இன்ஸ்டால் ஓஎஸை நம்ம லேப்டாப்பில் ஃபுல்லாக காப்பி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வாங்கும்போது முன்னாடி கேட்கும் தெரியுமா. ஸோ என்ன லாங்குவேஜ், அதுக்கப்புறம் ஜிமெயில் ஐடி செட் பண்ணுங்கள், அந்த மாதிரி தான் இப்போ கேட்க ஆரம்பிக்கும். ஓகேவா. ஸோ இதுவே ரொம்ப நேரம் டைம் ஆகும், லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்கள் லேப்டாப்போட ஸ்பீடை பொறுத்து தான். ஸோ நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் போகிறதுனால இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களோட ரீஜனை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ரீஜன் இந்தியா. ஸோ இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கிட்டேன்.
அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. கீபோர்டு, அதாவது கீபோர்ட் லேஅவுட் வந்து இங்கிலீஷ் இந்தியா. அதுக்கப்புறம் அதாவது டச் ஸ்க்ரீன் கீபோர்டு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு லாங்குவேஜ் கேட்பாங்க. ஸோ அதுவும் இங்கிலீஷ் இந்தியா. எல்லாமே இங்கிலீஷ் இந்தியான்னு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ லாங்குவேஜ், அப்புறம் ஸ்டேட்டு, அதாவது லாங்குவேஜ், ரீஜன் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா இங்கிலீஷ் இந்தியாவே கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணுறீங்களா கேட்பாங்க. ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லி சைடில் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் கண்டினியூ அந்த சைடில் இருக்கும். அதுவே கிளிக் பண்ணுங்கள். ஸோ எதுவுமே வந்து ஓகே கொடுக்க வேணாம். ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஆகும். ஸோ திரும்பி அதே மாதிரி வரும். திரும்பியும் அந்த சைடில் ஐ டோன்ட் ஹேவ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கண்டினியூ இன்ஸ்டால் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதுதான் உங்களோட யூசர் ஐடி, அதாவது பிசியோட நேம். ஸோ என்ன நேம் வேணுமோ அந்த நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய நேம் கொடுத்துக்கிறேன், சூர்யா ரவிச்சந்திரன் சொல்லி. ஸோ ஓகே. இல்லை வேணாம், லனோவா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வேணுமான்னு கேட்பாங்க. ஸோ பாஸ்வேர்டு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு பாஸ்வேர்டு வேணாம் அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்டா போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும், அதாவது ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அக்செப்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் காட்டனா வேணுமான்னு கேட்கும். ஸோ எல்லாமே அக்செப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் டைம் ஆகும். ஸோ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்டோஸ் ஓஎஸ் வந்து ஆல்மோஸ்ட் டன் ஆகி ஓப்பனும் ஆகிடும். ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விண்டோஸோட எப்படி நம்ம ஒரு லேப்டாப்பில் வந்து விண்டோஸ் ஓஎஸ் போகிறது அதை வந்து நம்ம வந்து வீடியோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம வீடியோ பார்த்துட்டு பொறுமையாக கூட பண்ணுங்கள். அது ஒன்றும் அவசரமே இல்லை. ஒரு ஸ்டெப்பும் நம்ம வீடியோவில் வந்து எப்படி பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி நீங்கள் ஒரு இது போட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் ஒரு விண்டோஸ் 10 வந்து எந்த லேப்டாப்பாக இருந்தாலும் சரிங்க, லேப்டாப்பாக இருக்கட்டும், பிசியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக விண்டோஸ் ஓஎஸ் போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டெக் அப்டேட்ஸ், அந்த மாதிரி நிறைய டெக் விஷயங்களை பற்றிலாம் நம்ம நிறைய சொல்லிட்டே வந்துட்டு இருக்கோம். இதோட நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காலி லினக்ஸ் பற்றி நாங்கள் சொல்லலான்னு இருக்கோம். அது வந்து நாங்கள் ட்ரை பண்ணுவோம். நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். பாய் பாய்.